ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம செம்மல்பாக்கு ஏரி. செம்மல்பாக்கு ஏரியில் நாங்கள் இந்த ஒரு 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு தலைமுறையாக எல்லாம் இருக்குது. வந்து பாருங்கள், நாங்கள் டெய்லி ஆனால் இங்கே தான் நாங்கள் காலையில் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே பண்ணுவோம். இந்த தான் நாங்கள் எல்லாமே ஏரி திறந்தால் அந்த சைடு தான் தண்ணி போயிட்டு இப்படி வரும். அதால் ரொம்ப நாங்கள் பயனடைகிறோம் விவசாயிகள் எல்லாமே. இங்கே டவர் எல்லாம் இருக்குது, கரண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், வாங்க உங்களை அங்கே இட்டுன்னு போகிறேன். இந்த மாதிரி தூய்மையான மரத்தை இருக்கிறதால நாங்கள் டெய்லி காலை வசூலில் ஒரு தூய்மையான காற்று, ஆக்சிஜன் எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த சென்னையை பற்றி தகவல்லேருந்து வந்துக்கிறோம். உங்களுக்கு பாருங்கள், வாங்க காட்டேன். கிட்ட போகலாம் வாங்க. அது மேலே வாக்கிங் போகலாம். ஆனால் குளிக்கக்கூடாது, நம்ம போலீஸ் நம்மளை அது எச்சரிக்கை பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு தண்ணி ஊற்றுற இடமா இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செடியெலாம் வளர்ந்து இப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் நம்ம சீர்படுத்தலாம் வந்துருங்க. அது தமிழக அரசாங்கம் நம்ம சீர்படுத்திடுவாங்க. கீழே எவ்வளோ அழகான ஒரு க்ரியேட்டிவான இடம். இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இடம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது நம்மளுக்கு பெருமை தானே. அதெல்லாம் நம்ம பேசுறதுலாம் நல்லது தான். வந்து பாருங்கள், இந்த ஏரி திறக்கும் போது நாங்கள் எல்லாம் இந்த மீன் பிடிக்கிறது இங்கெல்லாம் நிற்க விட மாட்டாங்க போலீஸ். நல்லா பாதுகாப்பு தருவாங்க. அங்கேருந்தே பார்த்துட்டு போகணும் மக்கள். அந்த தண்ணி ஒரு லேக்லேருந்தும் தண்ணி வந்து 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 அப்படியே ஓடும் ஆறா. மேலக்கெல்லாம் தண்ணி ஓடும். இதெல்லாம் உடஞ்சிச்சு அந்த அளவுக்கு தண்ணி. இது வந்து கலைஞர் முதலமைச்சரால் கட்டப்பட்டது. அது எம்ஜிஆரால் கட்டப்பட்டது. இது பாருங்க, காலையில் நாங்கள் எல்லோரும் இங்கே தான். இப்போ வாங்க உங்களுக்கு அருவி மாதிரி காட்டுறேன். சின்ன சின்ன அருவி தான் ஓடும். ஏறி தண்ணி மழை பெய்யல வேறு, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஓடுது. இந்த மாதிரி தண்ணி பார்த்துருப்பீங்களோ, ஒரு தூய்மையான தண்ணி. இதே தண்ணி இப்போது அண்ணாடி சைடு அப்படியே வரும். இதுதான் அங்கே போகுது. நம்ம அனகாத்தூர் ஆறுக்கு போயிட்டு அப்படியே கடலுக்கு போய் கலந்து ஆறாக போயிட்டு நம்ம சென்னையோட. காலையில் சூரியன் நீச்சல் கூட அடிக்கும். நம்ம நல்லபடியாக இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுல இப்போ நானே பாருங்கள், இப்போ ஓடுவேன் காலைல, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ஏரி பாருங்கள், இதான் கொஞ்சம் சென்னையை பற்றி ஒரு தகவல். இந்த ஏரி குன்றத்தூரில் இருக்குது. ஏரிக்கரை ரோடு.